ஒரே ஒரு மனுஷங்க. அந்த மனுஷனை நீங்கள் வந்து சைனா ஏஜென்ட் சொல்கிறீங்க. அதே மாதிரி அவர் தப்பான விஷயங்கள்லாம் பண்ணுறன்னு சொல்கிறீங்க. பட் அவர் என்ன தப்பு பண்ணார்? உங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் தப்புன்னு சொல்லி அவர் முதல் முறையாக போராடினார். அவர் எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றினார். இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் வெறும் வந்து பார்த்தா உங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் வெறும் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் சொல்லலாம். ஆனால் ஏன் எஜுகேஷன் சிஸ்டம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லை, அந்த மனுஷன் 20 நாளாக வந்து போராடிட்டு உண்ணாவிரதம் சாப்பிடாம போராடிட்டு இருக்கிறார். யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக எங்களுக்காக தான். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நீட்டு அந்த வலையில் சிக்கி சாகக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அந்த நீட்டு வேணாம் சொல்றதுக்காக அவர் போராடிறாரு. ஏதோ அவர் சொந்த நோக்கத்துக்காக ஒன்றும் போராடல. அமைதியாக சாப்பிடாம டாக்டர் சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்கள் உயிர் விட்டு போயிடும்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, எதுவுமே கண்டுக்கல. ஏன்? எதுக்காக? அவர் என்ன அப்படி கேட்டார்? சொல்லப்போனால் யாரும் இல்லைங்க. நம்ம நண்பன் படத்தில் பசசி பொசப்புகள் சொல்லி ஒரு ரோல் பண்ணார் பார்த்தியா? அந்த ஒரிஜினல் சொந்தக்காரன் சோனம் வவுஜியை பற்றி தான் இந்த வீடு நான் சொல்ல போகிறேன். கரெக்டாக 1966 செப்டம்பர் 1 சோனம் வாங்சு பிறக்கிறாரு. அவர் ஒரு லடாக்கில் இருக்கிற சின்ன குக்கிராமத்தில். அவங்க அப்பா வந்து ஜம்மு காஷ்மீரோட ஒரு பொலிட்டீஷியன். அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். சொல்லப்போனால் அவங்க கிராமத்தில் வந்து ஸ்கூல் இல்லாதனால 9 வயசு வரை அவங்க தாய்மொழியான லடாக்கியில் தான் சொல்லித்தராங்க. கரெக்டாக அங்கேருந்து ஸ்ரீநகருக்கு அவங்க ஜம்ப் ஆகிறாங்க. ஜம்ப் ஆன பிறகு 10 வயசுல அவர் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக தான் இருந்திருக்காரு. பிகாஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் கேப்னால. ஏன்னா அவர் படிச்சிரு ஃபுல்லாக லடாக்கியில். பட் இது ஃபுல்லாகவே ஹிந்தி மீடியம். அந்த ஹிந்தி மீடியம் எனக்கு தெரியாது. அதனால் அவர் ஸ்டடீஸில் கொஞ்சம் வீக் ஆகுறாரு. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவர் பாஸ் ஆகி ஹைஸ்கூலும் முடிக்கிறாரு. ஹைஸ்கூல் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக மெக்கானிக்கை சூஸ் பண்ணுறாரு ஸ்ரீநகர் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில். அதை முடிச்சுட்டு அவர் ஃபாரினுக்கு போய் சம் கோர்சஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே ரிட்டர்ன் ஆகிறாரு. 1998 அவர் ஸ்கூல் ஃபார்மேஷன் பண்ணுறாரு. அந்த ஸ்கூல் வந்து பார்த்தா அவரும் கூட இல்லாமல் அவரோட சேர்ந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ஸ்கூலை பில்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலோட மோட்டோவே எனக்கு நல்லா படிக்கிறவங்க தேவையில்லை, இந்த 10th ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறவங்க 5 மார்க் வாங்குறவங்க எனக்கு தேவை. பிகாஸ் என் எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி கிடையாது. என் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தா மோஸ்ட்லி ப்ராக்டிக்கல் வைஸராக இருக்கும். நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க்கர்ஸை நான் ரெடி பண்ணி நான் அனுப்புறது கிடையாது. நான் வந்து அவங்களை வந்து நான் சொல்லி கொடுக்கறதுக்காக நான் இந்த இதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவர் ஆரம்பித்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் மூலியமாக லடாக்கை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அவங்களுக்கு. இது வந்து பார்த்தா நல்லா இனிஷியேட்டிவாக இருந்தது. அதை பசங்களை வச்சு அவர் ஏகப்பட்ட விஷயங்களும் அந்த கிராமத்துக்கு பண்ணார். அவரோட மெயின் இன்வென்ஷன்லாம் வந்து பார்த்தா கிளாஸரி சொல்லுவோம். இந்த ஆர்டிஃபிஷியல் வந்து ஐஸ் க்யூப்ஸை ரெடி பண்ணுறது, தென் கேம்ப் வைக்கிறது, அதாவது சோலார் கேம்ப் மாதிரி சோலார் கேம்ப்பு. அதே மாதிரி இந்த பனிக்காலத்துலலாம் உரைய வச்சு வெயில் காலத்தில் வந்து விவசாயத்துக்கு தண்ணி அந்த ஐஸ் மூலியமாக தண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி பல விஷயத்த அவர் ரெடி பண்ணார். முக்கியமாக அந்த சோலார் மூலயமா அந்த எலக்ட்ரிசிட்டியும் மொத்த லடாக்குக்குமே அவர் கொடுத்தாரு. அவர் இன்வென்ஷன் அந்த மாதிரி பீக் லெவலில் இருந்தது. அவர் சொல்ல அவரோட ஃபேமஸ் தாட் ஒன்று இருக்குது. இந்த ஃபேமஸ் தாட் என்னென்னா, எஜுகேஷனை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷனுக்கு லீடாக அமையாமல் மட்டும் இல்லாமல் இப்போ எஜுகேஷனால் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லுவார். இவர் ரொம்ப இந்த எஜுகேஷன் சிஸ்டமெல்லாம் கோவப்பட்ட ஒரு ஆள் தான் இவர். அதுக்காக தான் இந்த ரிவல்யூஷனை அவர் ரெடி பண்ணார். அவர் அதை இப்படி பண்ணார். பட் அவரோட கடைசி இந்த போராட்டம் இருக்கிற பார்த்தீங்களா, நீட் வேணாம் சொல்லி, அந்த போராட்டம் வந்து ரொம்ப வேல்யூவான போராட்டங்க. எல்லாருமே போராடிடுறாங்க. அனிதாலேருந்து எல்லாருமே இறந்துக்கிறாங்க. அதே மாதிரி யாரும் இறக்கக்கூடாது சொல்லிடுறான். இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை வந்து தூக்கணும்னு சொல்கிறாரு. அவர் தூக்கி நீட் வேணான்னு அவர் ரொம்ப போராடுறாரு. இதுக்காக அவருக்காக ஒன்றும் போராடலைங்க, நமக்காக தான் போராடுறாரு. நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக போராடுறாரு. இதில் இப்போ நம்ம கை விட்டுட்டு அவரே சொல்கிறார், இப்போ நான் கை விட்டுட்டா இது எதுவுமே மாற்றமே வராது, இப்படியே தான் இருக்கும். இந்த நீட் ஸ்கேம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கும். அது எப்படிங்க, ஒரு பேப்பர் லீக் ஆகுது, அதாவது எக்ஸாம் அன்றைக்கி நடத்துகிறாங்க, பட் அதுக்குள்ளே எப்படி எல்லாமே நடக்குது. ஆன்சர் சீட்டும் லீக் பண்ணுறாங்க, கொஸ்டின் சீட்டும் லீக் பண்ணுறாங்க. இப்போ மற்றவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களாம் என்னது? இது எல்லாமே அவர் யோசிச்சுதான் இந்த போராட்டத்தை டாக்டர் வான் பண்ணிட்டார். 20 நாளுக்கு மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடாமல் இருந்தாலும் உங்கள் உயிர் உங்களை விட்டு போயிடும். ஆனால் அவர் எதுவும் கண்டுக்கல. என் போராட்டம் இதாங்க, நான் பண்ணுவேன், என் பசங்களுக்காக நான் பண்ணுவேன். அவர் அந்த முயற்சி எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி அவர் மொத்தம் 28 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்காரு. ஆனால் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு அவரோட போராட்டத்தை அவங்கக்கிட்ட நான் கேட்குறது,
வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரீலை நீங்கள் மோர் ஷேர் பண்ணுங்கள். வி ஸ்டாண்ட் வித் சோனம் வவுஜே சொல்லி போடுங்க. இந்த இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை இன்னும் ட்ரெண்டிங் ஆக்குங்க. எல்லாருக்கும் தெரியணும். நம்ம சிஎம்லேருந்து எல்லாருமே இதுக்காக பேசணும், ஷவுட் அவுட் பண்ணணும். இந்த நீட் எக்ஸாமை இந்த வாட்டி நம்ம முடச்சே ஆகணும். இந்த மாதிரி மனுஷரை இழக்கக்கூடாது. இவரை எஜுகேஷன் மினிஸ்டராகவும் ஆக்கணும் ஓவரால் இந்தியாவுக்கு. இஸ் டிசர்வ். கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு, மன்னிச்சிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் சம்மந்த வீடியோ வேணும்னா கீப் ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் சப்ஸ்கிரைப் இன் யூடியூப். உங்களின் நான் லார்ட் DRX. பை.